ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண ஒரு சிம்பிள் பேசிக் லுக் தான் இது. மேக்கப் வந்து சம்மருக்கு நல்லாவே சூட் ஆகும். ஹெவி கிடையாது, ரொம்ப லைட் தான். ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவி லுக் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வேறு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ஐ ஷேடோ லுக். அடுத்தது ஐலைனர், லிப்ஸ்டிக், அவ்வளோதான். இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஸ்கின் ப்ரெப்பிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன், சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன், லிப் பாம் போட்டாச்சு, காண்டாக்ட் லென்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் லுக்லேருந்து பியோர் ஹேசல். ஓகே, சம்மர் மேக்கப்புங்கிறனால நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ணலை, ஒரு சிசி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லாக்மி 925 இருந்து. இதோட ஷேட் வந்து ப்ரான்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது சம்மர் மேக்கப்புங்கிறனால நம்ம வந்து கன்சீலர் எதுவும் போட வேண்டாம். டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் லைட்டாக இருக்குது, பார்ப்போம் இதில் எவ்வளோ தூரத்துக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு. நான் வந்து ஒரு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு லைட் கவரேஜ், அவ்வளோதான். ஒரு சின்னதாக ஒரு பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி ஃபேஸ். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஃபேஸ்க்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஓரளவுக்கு ஈவனாக இருக்கும். நெக் வேறு கலரும் ஃபேஸ் வேறு கலருமா இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மீலேருந்து மெபிலின் ஃபிட் மியோட லூஸ் பவுடர், ஷேட் வந்து மீடியம். இந்த பவுடர் எடுத்து என்னோடய மேக்கப்பை இது வந்து மேக்கோட ஒரு டியூவல் எண்ட் ப்ரஷ். இது வந்து ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரும் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ரஷ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு க்ரீம் ப்ராடக்ட் போடுறோன்னா அதுக்கு மேலே ஏதோ பவுடர் ப்ராடக்ட்டை போட்டு நம்ம அந்த க்ரீம் ப்ராடக்ட்டை அப்போ வந்து நான் வந்து ஒரு க்ரீமியாக இருக்கிற ஒரு சிசி க்ரீம் யூஸ் பண்ணதுனால நான் அதுக்கு மேலே ஒரு லூஸ் பவுடர் வச்சு என்னோட மேக்கப்பை லாக் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணியிருக்க ஒரு ஃபீலிங்கே இருக்காது. சிசி க்ரீம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு கவரேஜரும் இருக்கும். சிசி க்ரீம்லேயுமே வந்து வேறு வேறு ஷேடு இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஷேட் சூட் ஆகுமோ பார்த்து வாங்கணும். லாக்மியில் வந்து மொத்தம் 3-4 ஷேடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 03 ப்ரான்ஸ். ஓகே, எனக்கு ஓரளவுக்கு இது வந்து செட் ஆகி போகுது. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து மிஸ்க்லர்லேருந்து டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ பென்சில் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பட் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணிக்கணும். பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரௌன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஐப்ரோஸோட மிடில் ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணணும். நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு ஃபுல் லைன் அது மாதிரியெல்லாம் வரையக்கூடாது. ரொம்ப சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக இதில் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் இப்படி இதை எப்படி ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ணலை, எங்கே கேப் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சின்ன 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 ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். எப்போவுமே செகண்ட் ஆஃப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா பென்சிலோட டெப்த்து நமக்கு தெரியும். இது வந்து எவ்வளோ ஹெவியாக வருமா, லைட்டாக தான் வருமா, அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஐப்ரோஸ் எப்போவுமே இந்த இடம் வரைக்கும் தான், அதாவது இந்த பார்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஐப்ரோ பென்சிலுக்கு பேக் சைடு இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வருது. ஸோ அந்த ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃபில் பண்ணது எல்லாத்தையுமே வந்து
பிளெண்ட் பண்ணலாம். அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தால் போதும். பார்த்தீங்களா, கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியாக தெரியாது. அதே நேரத்தில் நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி, ஐப்ரோஸ் தான் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணி காட்டும். ஸோ நம்ம ஃபில் பண்ணாமல் நம்ம வந்து வேறு எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம பண்ணால் கூட அது வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் என்னோடய ஃபேஸ்க்கு ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பென்சில் யூஸ் பண்ணும்போது. ஸோ நம்ம அடுத்து ஐப்ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு ரோஸ் இந்த ஏர்ங்கிற ஒரு ஐஷேடோ பேலட் நான் யூஸ் பண்ண போகிறேன். மினிசோலேருந்து ஐஷேடோ ப்ரஷ் ரொம்ப நல்லா இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம். பிளெண்டிங் ப்ரஷ் ஓகேவா. அதில் இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர், பர்ன்ட் ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு ஷேடு. ஐஷேடோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். நல்ல பிளெண்ட்கே வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப மஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ நம்ம ஐஷேடோ வந்து நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணணும். இந்த கண்ணில் பண்ணுறதோ அந்த கண்ணுக்கும் பண்ணிகிட்டே இருங்க. இதுலேயே வந்து ஒரு டார்க் ஷேட் இருக்குது. அந்த டார்க் ஷேடை ரொம்ப லைட்டாக எடுத்து இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் இதில் இருக்க இந்த கோல்டன் கலர் ஷேட் இருக்குல்ல, இதை எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நம்ம அங்கே யூஸ் பண்ண கலரில் லைட்டாக எடுத்து நம்மளோட லோயர் லைன் அப்புறம் ஐஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விடுறது வந்து அந்த லுக் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே யூஸ் பண்ண அந்த கலர்ஸை எடுத்து நம்ம லைட்டாக நம்மளோட லோயர் லேஷ்லேயும் சின்னதாக ஒரு ஷேடு இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஒரு ஃபைனல் டச்சுக்கு இந்த கோல்டன் கலர் ஷேடு எடுத்து என்னோட இன்னர் கார்னர்ஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஐலைனர். இது வந்து மேபிலின்லேருந்து இந்த கலோசல் போல்ட் லைனர். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வாண்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தனிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐலைனர் போடுறது கொஞ்சம் ஈஸி. ஐலைனர் போடும்போது அப்படி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பொசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு போல்டான ஐ லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளம் நேச்சர் ஸ்டுடியோ காஜல் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காஜல் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மார்னிங் போட்டுட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். இது நீங்கள் செட் பண்ணணும்னு கூட எந்த அவசியமும் கிடையாது. ஸோ லைக்
அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது சார், என்னென்னா வந்து மஸ்காரா. இன்றைக்கும் நான் வந்து லாஷ் பாரடைஸ் மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து டிப் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி. இப்போ வந்து நமக்கு ஐ லுக் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் எடுத்து லிப்பை வந்து ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் லிப் லைனர் இருந்தால் அதை நீங்கள் வந்து மல்டி யூஸ் பண்ணலாம். எல்லா லிப்ஸ்டிக்குமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம், காஜலாக யூஸ் பண்ணலாம், நோஸ் கான்டரிங்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப இது மல்டி பர்பஸ் ப்ராடக்ட். இது வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர். ஸோ நீங்கள் ஒரே ஒரு லிப் லைனர் தான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து எல்லாத்துக்கும் எல்லா லிப் ஷேடுக்குமே சூட் ஆகிற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ப்ரௌன் லிப் லைனர் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது லிப்ஸ்டிக்கு வந்து நான் இன்றைக்கி வெட் அண்ட் வைல்ட்லேருந்து கிவ் மீ மோக்கா அப்படிங்கிற ஒரு ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நான் யூஸ் பண்ணி காலி பண்ண ஒரு ஷேடோ. ஒரே இதோட அப்ளிகேட்டர் வந்து அப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அப்படி அவ்வளோதான். ஸோ லிப்ஸ்டிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் கான்டோரிங்கும் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேலட் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ளஷ்ஷும் இருக்குது, ஹைலைட்டர் இருக்குது, கான்டோரிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் நோஸ் கான்டோரிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குட்டி கான்டோர் ப்ரஷ், இந்த வந்து கொஞ்சம் ஆங்கிள் ப்ரஷ் மாதிரி கொஞ்சம் டென்ஸாக இந்த ப்ரஷ் எடுத்து இந்த கான்டோர் ஷேடை எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் டஸ்ட் பண்ணி நோஸ் கான்டோரிங் பண்ணிட்டோம். மறந்தா சீக்ஸ்க்கும் பண்ணலாம் லைட்டாக. அடுத்தது டபுள் சின். எல்லாத்துக்குமே இந்த ஒரு குட்டி ப்ரஷ்ஷே போதும். அதுலேயே இதுக்கு ஒரு ப்ளஷ், இந்த ப்ளஷர் எடுத்து ஜஸ்ட் ஸ்மைல். வந்து ஹைலைட்டர் இருக்குது. லாஸ்ட் ஸ்டெப் மேக்கப் ஃபிக்ஸிங். இந்த LA கலர்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு கொஞ்சம் இது ப்ரைஸி தான், இருந்தாலும் நம்மளோட மேக்கப் வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னோட ரொம்ப ஈஸியாக ஸ்வெட் ஆகிற என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகுது. இது வந்து நான் வந்து ஸோ இப்போ வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கொஞ்சம் இது ட்ரை ஆகிடுச்சு. இப்படி தான் இப்போ என்னோடய ஃபேஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு இது இப்படியே மெயின்டைன். என்னோடய ஃபைனல் ஸ்டெப்பாக பொட்டும் சந்தனமும் எல்லாம் வச்சாச்சு. இதுதான் என்னோட லுக். இதுதான் இந்த மேக்கப்போட ஃபைனல் லுக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மேக்கப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.